ஹே காய்ஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊருக்கு தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் தான். நாங்கள் எதுக்காக எங்கள் ஊருக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவோட நினைவு நாளை கொண்டாடுதாங்க. எங்கள் அப்பா இறந்து பார்த்திங்கன்னா 24 இயர்ஸ் ஆகுதுங்க. ஸோ இந்த வருஷம் எங்கள் அப்பாவோட நினைவு நாள் கொண்டாடுறதுக்காக தான் நாங்கள் எங்கள் சொந்த ஊருக்கு வந்திருக்கோம். ஸோ காலையில் எழுந்திரிச்சோடனே நம்ம என்ன பண்ணால் வீட்டு எதிர்த்தாப்புலே பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் குழா இருக்குது. ஸோ தண்ணி நல்லா ஃபாஸ்ட்டாக வந்ததுங்க. காலையில் எழுந்திரிச்சு எங்கள் அக்கா அவங்க வந்து தண்ணி பிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டு வாசலில் தண்ணி தெளித்து எங்கள் அக்கா வந்து கோலமும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடி கோலம் போட போகிறேன்னு கேட்டதுக்கு நமக்கு தெரிஞ்ச கோலம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கோலம் போட ஆரம்பித்தாங்க. பாருங்கள், கோலம் போட்டுட்ருக்காங்க. கோலம் போட்ட முடிவில் கோலம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம சாமி கும்பிட்றதுக்காக பிரியாணி தான் செய்ய போகிறோங்க இன்றைக்கி. எங்கள் அப்பாவோட நினைவு நாள் 24th நினைவு நாளில் கொண்டாடுறதுக்கு. ஸோ எங்கள் அப்பாவுக்கு பிடிச்ச என்னென்ன ஐட்டமோ அதெல்லாம் வாங்கி அப்பாவுக்கு படைக்கணுங்க. ஸோ கோலம் ஃபைனலி போட்டு முடிச்சாச்சு. நல்லா இருக்கான்னு கேட்குறாங்க. பாருங்கள் கைஸ் எப்படி இருக்குன்னு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா எங்கள் சொந்த ஊருக்கு தான் வந்திருக்கேன், எங்கள் வீட்டுக்கு. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24th எங்கள் அப்பாவோட 24th நினைவு நாள். ஸோ அதுக்காக தான் நாங்கள் சாமி கும்பிடலான்ட்டு வந்திருக்கோம். அதுக்காக என்ன பண்ணலான்னு பார்த்துருக்கோம், நாங்கள் பிரியாணி பண்ணலான்னு இருக்கோம். ஸோ அதுக்காக நாங்கள் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, புதினா, கொத்தமல்லி எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இதுக்காக வெயிட்டிங். இன்னும் ஒரு பொருள் மிஸ்ஸிங். என்னன்னு பார்க்குறீங்களா? கறி வாங்கதான். ஸோ கறி வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வாங்கிட்டு வர போயிருக்காங்க. அம்மா வாங்கிட்டு வந்த உடனே நம்ம கறியை வச்சு ஒரு சூப்பராக ஒரு பிரியாணி பண்ணிடலாமா? ஹாய் காய்ஸ், எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா கறி வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அம்மா கறி வாங்கிட்டியா? பிரியாணி செஞ்சிடலாமா? ஓகே. அம்மா செஞ்சுக்கு போயிட்டு வந்துருக்கு, எனக்கு ஒண்ணுமே வாங்கிட்டு வரலையாம்மா? என்ன ஐட்டம் வாங்கி வந்திருக்கீங்க பாரு. இங்க பாத்தீங்களா, எங்க அம்மா கறி வாங்குறதுக்கு அப்பம்பட்டுக்கு போயிட்டு வந்தாங்க. வரும்போது பாத்தீங்கன்னா அப்பம்பட்டுல மிட்டாய் வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க அம்மா எப்ப எங்க ஊர் சென்னைக்கு வந்தாலும் சரி, இங்க இருந்து சென்னைக்கு வரும்போது சரி, இங்க வந்தாலும் சரி, எங்க அம்மா இங்க வாங்கிட்டு வந்துருவாங்க எங்களுக்கு. ஸோ தேங்க்யூமா கைஸ். நீங்களும் செஞ்சுக்கு வந்தீங்கன்னா அப்பம்பட்டுக்கு மறக்காம விசிட் பண்ணி மிட்டாய் வாங்கி சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்க. ஓகேங்களா? அம்மா பிரிச்சு காமிச்சலாமா? ஓபன் பண்ணுங்க. பாத்தீங்கன்னா கவர்ல இருக்கு. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு இன்னைக்கு 24th நினைவு நாள். ஸோ சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு இதை மிட்டாயை சாப்பிடலாம். அப்போதைக்கு கண்டிப்பா ஒரு வீடியோ போடுறோம், சரிங்களா? வச்சுக்கணும், நம்ம அப்புறமா சாப்பிடலாம் சாமி கும்பிட்டு. நம்ம பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு இஞ்சி, பூண்டு, தக்காளி, வெங்காயம் இதெல்லாமே கட் பண்ணிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா மீன்கார் வந்துட்டாங்க. மீன் கூவிட்டு வந்தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா என்ன மீனுன்னு கேட்டதுக்கு காணாங்கத்தை மீன் தான் சொன்னாங்க. ஸோ அப்படியே அவரை ஸ்டாப் பண்ணிவிட்டு அம்மா மீன் வாங்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு 1 கிலோ தான் வாங்குறதா பிளானுங்க. ஸோ நம்ம ஃபேமிலிலாம் குட்டீஸ்லாம் நிறைய பேர் வந்தாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா 2 கிலோவை போட ஆரம்பிச்சிட்டாங்க. மீன் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது, காணாங்கத்தை மீன். எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா மீன் வறுக்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட்னே சொல்லாங்க. ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா அம்மா வறுக்கல மீன், என்னோட சிஸ்டர் தான் வறுத்தாங்க. அவங்களும் சூப்பராக வறுத்தாங்க. ஹாய் காய்ஸ், பார்த்தீங்களா நம்ம வீட்டு குட்டீஸ்லாம் வராங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய் காய்ஸ். வித் யூ ஆல் சொல்லுவியே? சொல்லிட்டாங்க. பாருங்க நம்ம வீட்டு குட்டீஸ்லாம் வந்து தாத்தாவோட நினைவு நாளுக்கு வந்திருக்காங்க காய்ஸ். ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்கப்பா. நீ சொல்ல. ஹாய். நம்ம பார்த்தீங்கன்னா வாங்கின மீனை நல்லா வாஷ் பண்ணிட்டு அம்மா பார்த்தீங்கன்னா மசாலா போட்டு ஊற வச்சுட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கறி வந்து எண்ணெயில் வருந்துட்டு இருக்குங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சா? பிரியாணி ரெடி ஆயிடுச்சு, தம் போட்டாச்சு. இப்போ எடுத்து நம்ம சாமி கும்பிட வேண்டியது. எடுங்க அது. ஓகே, போட்டுமா?
உட்காந்து போடுப்பா, உட்காந்து அடிக்க வை. அப்பாவோட நினைவு நாளுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அம்மா போயிட்டு கல்லறையில் பில்லுலாம் நிறைய முளைச்சிருந்ததுங்க. அதெல்லாமே அம்மா சீவி க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க. நம்ம பார்த்திங்கன்னா அப்பாவோட நினைவு நாளுக்கு முந்தின நாள் போயிட்டு மாலை பூவெலாம் வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சுட்டோங்க. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா கல்லறைக்கு ஒரு 11:30 12 ஆயிடுச்சுங்க. கல்லறைக்கு அப்போ தான் நம்ம போனோம். போயிட்டு வாங்கிட்டு போன பூவல் மாலையெல்லாம் போட்டுட்டு அப்பாவுக்கு சாம்பிராண்டி போட்டு சாமி கும்பிட்டு வந்தோங்க. எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா கல்லறை பார்த்திங்கன்னா ஊரோட ஒட்டி இருக்குங்க. ஆனால் எந்த பயமும் இல்லைங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா பாருங்களேன், ரோடு இருக்குது, ரோடு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா வீடுலாம் இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா எந்த பயமும் கிடையாதுங்க. எங்களுக்கு வந்து மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கா, எங்களுக்கு மட்டும் இல்லை, எங்கள் ஊரில் இருக்கிற எல்லாருக்குமே சரி தான். அந்த கல்லறையில் புதைச்சிருக்காங்க இல்லையா, அவங்களோட பசங்க எல்லாருக்கும் வந்து மனசு கஷ்டமாக இருக்கா, ஏதாவது ஒரு விஷயம் சொல்லி அழணும்னு தோணுதா, எல்லாருமே கல்லறைக்கு போவாங்க. ஸோ அவங்க கல்லறையில் மெழுகுவர்த்தி ஏற்றிட்டு அழுன்னு நினைக்கிறீங்களா ஓன்னு உட்காந்து அழுவாங்க. ஸோ அது அழுறதுனால அவங்களோட வலி தீருதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க. ஆனாலும் அவங்கக்கிட்ட நம்ம மனசில் இருக்கிற கஷ்டத்தெல்லாம் சொல்லிட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியோடு வரும் இல்லையா. ஸோ இந்த விஷயம் பார்த்திங்கன்னா இந்த கிறிஸ்டின் கல்லறை தோட்டத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்க. எங்கள் அப்பா பார்த்திங்கன்னா இறந்து 24 இயர்ஸ் ஆகுதுங்க. ஒவ்வொரு வருஷம் எங்கள் அப்பாவோட இறந்த நாளுக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நவம்பர் 2 கல்லறை திருநாள் அதுக்கும் பார்த்திங்கன்னா மறக்காமல் நாங்கள் ஊருக்கு போயிடுவேன். ஏன் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா வந்து இந்த கல்லறையில் தான் எங்கள் கூடவே இருந்து ரத்தமும் சதயமாக வாழ்ந்து இந்த கல்லறையில் வந்து இருக்காங்க. ஸோ எங்கள் அப்பாவோடைய நம்ம போயிட்டு பார்த்துட்டு வந்தோம்னா எங்களுக்கு நல்ல பாசிட்டிவ் வைப் மாதிரி இருக்குங்க. ஸோ எங்கள் அப்பாக்கிட்ட போயிட்டு நாங்கள் மனசார எந்த கஷ்டம் இருந்தாலும் சரி, எந்த சந்தோஷமாக இருந்தாலும் சரி, அங்கே போயிட்டு சந்தோஷமாக சொல்லிட்டு வரதில் எங்களுக்கு ஒரு மனசு நிம்மதிங்க. எங்கள் அப்பா பார்த்திங்கன்னா எங்கள் கூட வாழ்ந்த நாட்கள், அந்த நாள் ஃபுல்லாக எங்கள் அப்பா எங்கள் கூட எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி சந்தோஷமாக எங்களை பார்த்துக்கிட்டாங்க, அந்த மொமெண்ட் தாங்க ஞாபகத்துக்கு வந்து போச்சு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம அப்பா அம்மா உயிரோடு இருக்கும்போது அவங்கள நம்ம நல்லபடியாக பார்த்துக்கணும் காய்ஸ். நம்ம கூட ஒரு உறவு இருக்கும்போது அதோட அருமை தெரியாதுங்க. ஸோ அவங்க இல்லாத போது தான், அவங்க ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும்போது அவங்க ஞாபகம் வந்து போகும். ஸோ அந்த குற்ற உணர்ச்சி நமக்கு வேணாங்க. நம்ம அப்பாவோ அம்மாவோ தாத்தா பாட்டியோ யாரோ ஒருத்தருக்கு நம்ம முடியாத போதும் சரி, நம்ம கூட இருக்கும்போதும் சரி, அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கிட்டு அவங்களுக்கான சாப்பாடு, நல்ல துணிமணி எடுத்து அவங்க மனசு சந்தோஷமாக இருக்கணுங்க. வாழும்போதே நம்ம அவங்கள சந்தோஷமாக பார்த்துக்கணுங்க. மகன் தூயாவின் பெயராலே ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூய என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இருளின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ், அப்பாவுக்கு சாமி கும்பிட்டாச்சு. அப்பா உயிரோடு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா லுங்கியும் ஒயிட் ஷர்ட்டும் போடுவாங்க. ஸோ அப்பாவுக்கு பிடிச்ச லுங்கியும் ஒயிட் ஷர்ட்டு துண்டு வச்சு சாமிக்கு படைச்சிட்டாங்க. எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா உயிரோடு இருக்கும்போது வெள்ளை சட்டையில் தான் போவாருங்க. பார்க்குறதுக்கு அப்படியே சூப்பராக இருப்பார். ஸோ அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரியே நம்ம படைச்சாச்சு. என்ன தான் நம்ம அப்பாவுக்கு பிடிச்சது எடுத்து படைச்சாலுமே ஆனால் அவர் போட்ட மாதிரி ஆகுமா? நீங்கள் எங்களை விட்டு மறைந்த ஆண்டுகள் பல ஆனாலும் என்றும் உங்கள் பசுமையான நினைவுகளுடன் நாங்கள்.